ஹலோ சன்ஷைன், இங்கே பார்த்தீங்களா நம்ம இங்கே இருக்க பார்க்குறது எல்லாமே பிளாக்பெர்ரி புஷஸ். இங்கே பாருங்க, இந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பிளாக்பெர்ரி. இதை பிராம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் நம்ம சாப்பிடலாம். இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதுதான் இங்கே யூகேல எல்லா இடமுமே இந்த ஆகஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா ஃபுல்லாக இந்த ஃப்ரூட்டாக தான் இருக்கும். இதில் நம்ம ஜாம் செய்யலாம், இதில் பிளாக்பெர்ரி ஒயின் செய்வாங்க, இதில் பிளாக்பெர்ரிஸில் நிறையா ஐட்டம்ஸ் செய்வாங்க. எஸ் எஸ் ராயன், இது அப்படியேவும் பறித்து சாப்பிடலாம். நாங்கள் அப்படியே சும்மா அப்படியே போகும்போதே இதெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். நான் சும்மா உங்களுக்காக ஒன்று பறித்து சாப்பிட்டு காட்டுறேன். ஆனால் நாங்கள் இதை பறித்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பறித்து வீட்டுக்கு கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. இது நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு, யூகேல இருக்கவங்களுக்கு, நம்ம இந்தியன்ஸ்க்கெல்லாம் இது சாப்பிடலாம்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிராண்ட்மா இருந்தாங்க. அவங்களாம் இந்த பிளாக்பெர்ரியை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நான் நிறைய ஸ்டோரிஸ் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூகேல பிரிட்டிஷ் பீப்புள் நேட்டிவாக என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் சாப்பிடுவாங்கன்ட்டு. அவங்க இப்போ இல்லை, இருந்தாலும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு. அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம், விளையாடும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பறித்து சாப்பிடுவாங்க. இந்த சீசன் வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஜாலியாக நிறைய பெரிசை பறித்து சாப்பிடுவாங்க. அதில் நிறைய ஜாம் செய்வாங்க, ஒயின் மேக் பண்ணுவாங்களாம். அதை நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த ஒயின்லாம் தான் கேரி பண்ணிப்பாங்களாம். ஏன்னா தண்ணி கிடைக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒயின் கேரி பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நான் கப்புள்ஸ் நல்லா ஒரு 80 years 90 years ஓல்டு வரைக்கும் இந்த கிராண்ட்மா அவங்களாமும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஜாலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக பப்புக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழுவாங்க. எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். நம்ம பாசிட்டிவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த ஒரு விஷயத்த. அது நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. எவ்வளோ பெருசு இருக்குடா அப்படியே. என்ன டேஸ்ட்ல இருக்கு மணிரா? நவாப்பழம் மாதிரி இருக்கு. ஓகே, நாவல் பழம். நம்ம ஊர்ல நாவல் பழமா? நம்ம ஊர்ல இப்பதான் நாவல் பழ சீசன்ல ஆகஸ்ட்ல தான் நான் எப்போ வரும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்ம பால் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள நம்மளை அந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது. ஸோ நம்ம A to Z எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாயில் சொல்கிறத விட நேர்லேயே கொண்டு போய் நம்ம என்னெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்கே விளையுது, என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதை மறக்கவும் மாட்டாங்க. நான் நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமும் டிவி டைமும் ரொம்பவே கம்மி பண்ணுவேன். முக்கால்வாசி நாங்கள் டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எங்கேயாவது நேச்சுரலாக வாக் போவோம். ஃபிசிக்கலுக்கும் நல்லது, மென்டலாகவும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாக் போனீங்கன்னா குழந்தைங்க நிறைய கற்றுப்பாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், நம்ம கோதுமை பயிர் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போக போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பற்றி. கோதுமை ஃபஸ்ட்டு போட்டிருக்கும் போது ஒரு நல்ல க்ரீனாக இருந்துச்சு. அப்போது இப்போ நல்லா விளைஞ்சிருச்சு, நல்ல முத்தின ஸ்டேஜ் வந்துருச்சு. அது இப்போ நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பப்ளிக் ஃபுட்பாத்லாம் போட்டிருக்கிறதுல இடத்துல நம்ம நடக்கலாம், யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, கோதுமை பயிர் நல்லா விளைஞ்சிருச்சு. நல்லா அந்த தோட்டத்தில் நல்லா அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி வெதருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நடக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு அந்த என்விரான்மெண்ட்டே. கோதுமை எல்லாம் முத்த விட்டுருக்காங்க. எப்படியும் இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல அறுவடை பண்ணிடுவாங்க. பேபி என்ன தெரியுமா இது? வீட்டா? இதுல இருந்தா ஃப்ளோர்லாம் பண்றாங்க. பிளெயின் ஃப்ளோர்லாம் நம்ம இங்க வருதுல்ல, பிரெட் எல்லாமே இதுல இருந்தா பண்றாங்க. அதுக்குள்ள இருக்கு. அது எடுத்து சாப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு பாரு. கோதுமை ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பாரு. அப்போ என்னக்கா? Tastes like nothing. Daddy, yeah, I like to eat some. Doggy? Yes, doggy. அடுத்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பை ஃபார் நவ்.